எப்பயுமே சேஃப்டி வேணும்னா கவர்மெண்ட் பாண்டில் போகிறது தான் சேஃப்டி. பட் கவர்மெண்ட் பாண்டில் என்னென்னா வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். வாலட்டிலிட்டின்னா தமிழில் என்ன சொல்கிறோன்னா ஏற்ற இறக்கம் ஜாஸ்தி இருக்கும் நம்மளுக்கு. சில பாண்டு பார்த்தீங்கன்னா செக்யூர்ட் பாண்ட், அன்செக்யூர்ட் பாண்ட் இப்படின்னு ரெண்டு. செக்யூர்ட் பாண்ட்னா நீங்கள் போட்டிருக்கிறது செக்யூரிட்டி இருக்குது அப்படின்றா. அன்செக்யூர்ட்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு பணம் தர மாட்டான். பேங்க்லேயே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னா பேங்க்லேயே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. லக்ஷ்மி விலாஸ் பேங்க்னு ஒரு பேங்க் இருந்தாங்க. அவங்க ஒரு பாண்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அது டயர் 2 பாண்ட் அப்படின்வாங்க. டயர் 2 பாண்டுனா செக்யூர்டு கிடையாது, அன்செக்யூர்டு மாதிரி. அது AAA ரேட்டிங் இருக்கா, AA ரேட்டிங் இருக்கா, 0.5%, 1%, 2% ரிட்டர்ன் கம்மி இருக்கிறத பற்றி கவலைப்படக்கூடாது. அசல் திரும்பி வருமா வராதா இதை பாண்டில் போட்டு பண்ணி கேட்டுட்டு முதலீடு. யாரெல்லாம் சார் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? பாண்டில் யார் இன்வெஸ்ட் பண்ணால் ஹை ரிஸ்க் யார் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ரிஸ்கே வேண்டான்றவங்க ஃபிக்ஸட் டெபாசிட் தான் போடும். ஏன் அது மாதிரி சொல்கிறோம்? இப்போ 10 வருஷம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். 10 வருஷம் கவர்மெண்ட் செக்யூரிட்டி இன்றைக்கி வந்து ₹6,000 வட்டி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் வந்து ரைஸ் பண்ணால் ₹6.25 இல்லை ₹7, ₹7.25 வட்டி தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க சொன்னால் கவர்மெண்ட் ஈக்குவலாக நாங்களும் பெரிய ஆள் தான், இன்னும் ஜாஸ்தி கொடுப்பாங்க. அப்புறம் இது சின்ன கம்பெனி வந்து வாங்குறாங்கன்னா 14% பேங்க் கொடுக்குறாங்க. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக் மார்க்கெட் இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு பாண்ட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த விதமான பாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். இதை பத்தி இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரும் மை அசெட் அலோகேஷன் வெப்சைட்டோடைய ஃபவுண்டருமான சுரேஷ் பார்த்தசாரதி அவர்கள். வாருங்கள் பேசலாம். சரி, இப்போ வந்து நிறைய பேர் வந்து பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. பாண்ட் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுதான் இன்வெஸ்ட் பண்றாங்களா, இல்ல ஏதோ ஒரு பாண்ட் அப்படின்றது இருக்கு சும்மா இன்வெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்றாங்களா சார்? இல்ல பாண்ட் அப்படின்னா என்ன? இல்ல, முதல்ல பாண்ட்ல நிறைய பேர் இப்போ கிரேஸா இருக்கிறது காரணம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸட் டெபாசிட்ல குறையுது. இதோட ஜாஸ்தி சில பாண்ட்ல கிடைக்கும். அதனால பாண்டு பின்னாடி தேடுறாங்க. பாண்டுக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்டும் ரெண்டுமே ஒன்று தான். கடன் பத்திரம் தானே. தமிழ்ல என்ன சொல்றோம்? கடன் பத்திரம். பாண்டும் கடன் பத்திரம், ஃபிக்ஸட் டெபாசிட்டும் ஒரு மணி கடன் பத்திரம். இப்போ பாண்டு யார் யார் ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு, முனிசிபாலிட்டிஸு, கம்பெனிஸு, இது மாதிரி எல்லாருமே ரைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஃபிக்ஸட் டெபாசிட் எடுத்தவர்களும் பேங்க் இல்லை இன்ஸ்டியூஷன் 2 பேர் தான் ஃபிக்ஸட் டெபாசிட் ரைஸ் பண்ணுவாங்க. இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் 2 பேருக்கும். பாண்டில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கும், ஃபிக்ஸட் டெபாசிட் கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக இருக்கும். அதனால அங்கே ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் தருவாங்க, இங்கே கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் தர மாட்டாங்க. சில பாண்ட்ஸில், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் ஃப்ரீ. ஃபிக்ஸட் டெபாசிட்ல அந்த ஃபெசிலிட்டி கிடையாது, நீங்கள் வாங்குற இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் கட்டணும். இதுதான் மேஜர் ப்ராடர் டிஃபரன்ஸ் பிட்வீன் பாண்ட் அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட். ஓகே சார், இப்போ பிகினராக இருக்காங்கன்னா எந்த மாதிரி பாண்ட் சூஸ் பண்ணலாம் சார்? இப்போ நிறைய பாண்ட் இருக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி RBI பாண்ட்ஸ், கோல்டு பாண்ட்ஸ், இப்படி நிறைய பாண்ட் இருக்கு. எந்த மாதிரி பாண்ட் சூஸ் நம்ம எப்பயுமே சேஃப்டி வேணும்னா கவர்மெண்ட் பாண்டில் போகிறது தான் சேஃப்டி. பட் கவர்மெண்ட் பாண்டில் என்னென்னா வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கணும். வாலட்டிலிட்டின்னா தமிழில் என்ன சொல்கிறோன்னா ஏற்ற இறக்கம் ஜாஸ்தி இருக்கும் நம்மளுக்கு. ஏன் ஏற்ற இறக்கம் ஜாஸ்தி இருக்குன்னா கவர்மெண்ட் பாண்டெல்லாம் மோஸ்ட் ஆஃப் டைம் அவங்க வந்து 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் இந்த ரேட்டில் தான் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட், RBI இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிதுன்னா கவர்மெண்ட் பாண்டில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். RBI இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிட்டாங்கன்னா கவர்மெண்ட் பாண்டு ரேட் எல்லாம் குறைஞ்சிடும். அப்போ என்ன ஆகும்? அசலுக்கு கேபிட்டல் லாஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து ₹100 இருக்க பாண்டு ஒருத்தர் வாங்குறாரு. இப்போ திடீர்னு RBI ரேட்டு இறங்கினே இருக்காங்க. அந்த ₹100 பாண்டு வந்து விலை ஏறிகிட்டே இருக்கும். அதனால் ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி நம்மளுக்கு கிடைக்கும். திடீர்னு RBI இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பாண்டு ப்ரைஸ் எல்லாம் கிராஷ் ஆகிடும். ₹100 இருக்க பாண்டு ₹90 வந்துடும். அப்போ என்ன ஆகும்? அசலே குறைஞ்சி போயிடும். ஸோ இதுதான் இந்த ரிஸ்க். பாண்டில், லாங் டேர்ம் பாண்டில் இதுதான் ரிஸ்க். ஷார்ட் டேர்ம் பாண்டில் இந்த ரிஸ்க் கிடையாது. RBI இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றினாலும் இது பெருசாக மாறாது. இந்த லாங் டியூரேஷன் போகிறதுனால, அதான் நீண்ட காலத்துக்கு இதை இஷ்யூ பண்ணுறாங்கல்ல, 10 வருஷம், 20 வருஷம். அதனால கொஞ்சம் சேஞ்ச் பண்ண விட அவங்களோட ரிட்டர்ன்ஸ் பயங்கரமாக அடி வாங்கணும் ஓவர் பீரியட் டைம். அதனால டக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே செல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதனால ₹100 இருக்க பாண்டு வந்து ₹90 இறங்கிடும். இதுதான் இந்த பாண்டோட ரிஸ்க் இருக்குது. இதுதான் இந்த மேஜர் ரிஸ்க். மற்றபடி கவர்மெண்ட் செக்யூரிட்டி இருக்கனால மார்க்கெட்டோட ஏற்றம் இருக்கிறது அசலுக்கு பயம் கிடையாது. மார்க்கெட் ஏற்றம் இருக்கனால ₹100 இருக்குது, ₹90 வரலாம், ₹95 வரலாம், ₹98 வரலாம். ஆனால் அந்த ₹95-98 என்ன அமௌண்ட்டோ அது கண்டிப்பாக கேரண்டியாக இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேக்கிங் இருக்குது. அதுதான் இதோட அட்வான்டேஜ். எந்த மாதிரி கோல்ட் சிக்ஸர் பாண்ட் சூஸ் பண்ணுறாங்க? இல்லை, இப்போ நம்ம பார்த்தோன்னா நிறைய கொஞ்சம் மிடில் இன்கம்மு, யார் அதிகமாக வட்டி வேணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த பாண்டு பின்னாடி இப்போ சுற்றுறாங்க. சில பாண்டு பார்த்தீங்கன்னா செக்யூர்ட் பாண்ட், அன்செக்யூர்ட் பாண்ட் இப்படின்னு 2 இருக்கும். செக்யூர்ட் பாண்ட்னா நீங்கள் போட்டிருக்கிறது செக்யூரிட்டி இருக்குது அப்படின்றான். அன்செக்யூர்ட்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு பணம் தர மாட்டான்.
இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ கடந்த காலத்தில் நம்ம இது ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு பார்க்கணும்னா, இப்போ திவான் ஹவுசிங் ஃபைனான்ஸ் டிஹெச்எஃப்எல் பாண்டு போட்டாங்க. அப்போது அதில் போட்டவங்களுக்கு திடீர்னு நாளைக்கு அவங்க மூடின்னு போயிட்டாங்க. அதனால என்னாச்சு, 2 வருஷம் டெபாசிட்டாக போட்டவங்களுக்குலாம் பணத்தை கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த பாண்டு போட்டவங்களுக்கு பாதி பேருக்கு வந்து 2 லட்சத்துக்குள்ளே இருக்கிறவங்க சின்ன இன்வெஸ்டர் சொல்லி அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கு மேலே இருக்கிறவங்கலாம் புதுசாக ஒரு கம்பெனி வாங்கிட்டாங்க. அதை அவங்க ப்ரொபோஷனேட்டாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 10 லட்சம் போட்டிருந்தாருன்னா இப்போ ஒரு 1.5-2 லட்சம் வந்து சம்பாரிச்சுப்பாரு. மீதி வந்து வருமா வராதான்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. இது ஒரு பிரைவேட் கம்பெனியில் இருந்தது, நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனியில் இருந்தது. பேங்க்லேயே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னா பேங்க்லேயே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. லட்சுமி விலாஸ் பேங்க்னு ஒரு பேங்க் இருந்தாங்க. அவங்க ஒரு பாண்ட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அது டயர் 2 பாண்ட் அப்படின்வாங்க. டயர் 2 பாண்டுனா செக்யூர்டு கிடையாது, அன்செக்யூர்டு மாதிரி. அது இப்போ திடீர்னு லட்சுமி விலாஸ் பேங்க் கொஞ்சம் லாஸில் வந்தோன்னா அந்த பேங்க்கை டிபிஎஸ்னு ஒரு பேங்க் வாங்கிட்டாங்க. வாங்கினால என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் ஆர்பிஐ வந்து செட்டில்மெண்ட் பண்ணும்போது என்னன்னா, பாண்டுக்கெல்லாம் எதுவும் பணம் தர முடியாது, ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டவங்களுக்கு பணத்தை தருவோம், மீதி பேருக்கு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால லட்சுமி விலாஸ் பேங்க்கு டயர் 2 பாண்டில் போட்டவங்க யாருக்குமே இன்னி வரைக்கும் பணம் கொடுக்கல. அதில் ஒரு பெரிய கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு 200 கோடி போட்டிருக்காங்க, அவங்களுக்கும் ஒன்றும் பணம் கிடைக்கல. இதுதான் நிதர்சனமான விஷயங்கள். பாண்ட் சூஸ் பண்ணும்போது எந்த மாதிரி சார் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க? இல்லை அதான் ரேட்டுக்காக என்ன பண்ணுறாங்க, செக்யூர்டா அன்செக்யூர்டா அதை பார்க்க மாட்டேன்றாங்க. ரேட்டிங் பார்க்குறாங்க. அது ரேட்டிங் ஆக்சுவலாக பார்க்கணும். AAA ரேட்டிங், AA ரேட்டிங், சிங்கிள் ஏ ரேட்டிங், இதுக்குள்ளேயே மேக்ஸிமம் நிறுத்திக்கணும். அது கீழே வந்து BBB, BB, B இந்த மாதிரி ரேட்டிங்குள்ளே போகவே கூடாது. ஏன்னா இந்த ரேட்டிங் குறைய என்ன ஆகும்னா வட்டி ஜாஸ்தி கொடுப்பான். ஏன்னா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்கிறவங்க யாரும் இதில் போய் வாங்குறது இல்லை. அப்போ அவங்கள்ட்ட பணம் கலெக்ட் பண்ண முடியாது. இப்போ மீதி பேர்கிட்ட வாங்கணும் என்ன பண்ணணும், வட்டி அதிகமாக கொடுக்குறேன், வட்டியை காமிச்சு மக்களை ஏமாத்தலாம். இல்லை நம்மளுக்கே நம்ம நிறைய நேரங்கள் பார்த்துருக்கோம். நம்ம ஆளுங்க வந்து 1996 பார்த்தீங்கன்னா 28% வட்டி, ஒரு காமாட்சி வரலுக்கு ஒரு பேகு, இது மாதிரி கொடுத்தவொடனே எக்கச்சக்க பேர் பணம் போட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கிடைச்சது, கடைசியாக பணம் போட்டவங்களுக்கு கிடைச்சிருக்கு, காமாட்சி வரல் கிடைச்சிருக்கு, ஒரு பேக் கிடைச்சிருக்கு, அசல் கிடைக்கல. ஸோ இது மாதிரி நடக்கும். அதனால இந்த மாதிரி சேஸ் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்தானா கிஃப்ட் உண்டி நிற்கும், அசல் திரும்பி வராது. அதுதான் இதோட பிரச்சனை. அதனால நீங்கள் வாங்கும்போது AAA ரேட்டிங் இருக்கா, AA ரேட்டிங் இருக்கா, 0.5%, 1%, 2% ரிட்டர்ன் கம்மி இருக்கிறத பற்றி கவலைப்படக்கூடாது. அசல் திரும்பி வருமா வராதா இதை பாண்டில் போட்டுக்கு முன்னாடி கேட்டுட்டு முதலீடு பண்ணணும். இப்போ ரேட்டிங்னு சொல்லியிருந்தீங்க, கிரெடிட் ரேட்டிங்னா என்ன சார்? கிரெடிட் ரேட்னா நம்பகத்தன்மை, இந்த கம்பெனியோட நம்பகத்தன்மை எப்படி இருக்குது, அவங்களோட பேலன்ஸ் ஷீட்லாம் படிப்பாங்க. பேலன்ஸ் ஷீட் படிச்சுட்டு இந்த கம்பெனிக்கு இந்த ரேட்டிங் இருக்குது, ஏன்னா இப்போ ரேட்டிங் மேண்டட்ரின்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட். இவங்களுக்கு இந்த ரேட்டிங் இருந்தால் தான் இவங்க பப்ளிக்கிட்ட வந்து பணமே ரைஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டா. என்ன ரேட்டிங்ன்றதை சொல்லணும் அப்படின்னா, அப்போ இந்த கம்பெனியோட வரவு செலவு எப்படி இருக்குது, வாங்கின கடன்லாம் எப்படி திருப்பி கொடுக்குறாங்க, அதிக அளவில் கடன் வாங்கியிருக்கிறாங்களா, கடனை டிஃபால்ட் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரேட்டிங் கொடுப்பாங்க. இந்தியாவில் கிறிசில், இக்ரா, கேர் இந்த மாதிரி 2-3 அசோசியேஷன்ஸ் இது இவங்க கம்பெனிஸ் இருக்காங்க. இவங்க தான் எவாலுவேட் பண்ணி வந்து அந்த ரேங்கிங் கொடுக்குறாங்க. பட் அதில் என்ன ஒன்று புரிஞ்சுக்கணும்னா, என்ன தான் ரேங்கிங் கொடுத்தாலும் ப்ரமோட்டர் ஏமாத்தினா அந்த ரேங்கிங்க்கும் அவங்க வந்து எல் நாட் பிகம் ஓனர்ஷிப் ஃபார் திஸ். AAA ரேட்டிங் கொடுத்துருக்காரு, அதை நம்பி தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன், அவங்க மேலே கேஸ் போட்டால் கூட இன்றைக்கி அது மேலே ஒன்றும் ஆக்ஷன் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது. இப்போ நம்ம சொன்ன திவான் ஹவுசிங் ஃபைனான்ஸே AAA ரேட்டிங் வாங்கி வச்சுருந்தாங்க. AAA ரேட்டிங்னு பார்த்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அது கம்பெனி திவால் அனுப்புகிறோம், யாரும் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது. நாங்கள் AAA கொடுத்தா இந்தியாவில் என்ன சொல்லிடுறோம், எனி இன்வெஸ்ட்மெண்ட் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்னு ஒரு வேர்டை போட்டுறோம். ஸோ இதில் இவங்கெல்லாம் எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. ஸோ அதுதான் அந்த ரேட்டிங்கிறது அவங்களோட கம்பெனியோட பேலன்ஸ் வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த், இன்னும் அந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த்து இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த லெட்டர் வச்சு தான் இவங்க ரைஸ் பண்ணுறாங்க பணத்தை வந்து. ஓகே சார், யாரெல்லாம் சார் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? பாண்டில் யார் இன்வெஸ்ட் பண்ணணும், ஹை ரிஸ்க் யார் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ரிஸ்க்கே வேண்டான்றவங்க ஃபிக்ஸட் டெபாசிட் தான் போடணும். ஏன் அது மாதிரி சொல்கிறோம், அதுக்கு எதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போய் போட்டுறாங்க, திடீர்னு அந்த பேங்க்கை மூடின்னு போய்ட்றாங்க. இவங்க ஒரு 5 லட்ச ரூபா டெபாசிட் போட்டால் அந்த பேங்க் மூடின்னு போயிட்டான், பணம் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். ஏன்னா பிகாஸ் டெபாசிட் இன்சூரன்ஸ் கேரண்டின்னு ஒன்று இருக்குது, ஆர்பிஐயோட ஒரு சப்சிடரி. அதில் யார் டெபாசிட் போட்டாலும் அந்த டெபாசிட் எவ்வளோ போடுறாங்களோ அந்த 5 lakhsக்கு ஒரு சின்ன ப்ரீமியம் வந்து அந்த பேங்க் வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கட்டிடுவோம். இப்போ பேங்க் நாளைக்கு மூடிட்டா கூட அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு கொடுத்துருவோம். இது ஃபஸ்ட்டு செட். இப்போ எனக்கு ஒருத்தன் பேரில் ஒண்டி என்னால் போட முடியாது, என்கிட்ட 40 லட்சம் இருக்குது, நீங்கள் 5 லட்சத்துக்கு தானே வழி சொல்லி கொடுத்தீங்க, மீதி வழி சொல்லி கொடுக்கல அப்படின்னு நம்ம உங்கள் ஆதவன் நியூஸ் சேனல் நீங்கள் எஜுகேட் பண்ணியிருக்கீங்களா அவங்க கேட்பாங்க உங்களை. அப்படின்னா என்ன பண்ணோம், இப்போ என்னுடைய பேரில் ஒரு 5 லட்சம் போடுறேன், அது ஃபஸ்ட்டு அப்ளிகண்ட். நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு அப்ளிகேஷன் போடுறோம், அப்போ 10 லட்சம் ஆகிடும். என் ஒய்ஃப் ஃபஸ்ட் அப்ளிகண்ட்டு, அது ஒரு 5 லட்சம் ஆகிடும். என் ஒய்ஃப் ஃபஸ்ட் அப்ளிகண்ட், நான் செகண்ட் அப்ளிகண்ட், அது ஒரு 5 லட்சம் ஆகிடும். இப்போ 20 லட்சம் ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சா. இப்போ இதோட எனக்கு குழந்தைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஃபஸ்ட் அப்ளிகண்ட்டு, என் சன் வந்து செகண்ட் அப்ளிகண்ட், 25 லட்சம் முடிஞ்சிச்சு. என் சன்னு ஃபஸ்ட் அப்ளிகண்ட், நான் செகண்ட் அப்ளிகண்ட், 30 லட்சம் முடிஞ்சிச்சு.
என் டாட்டர் ஃபர்ஸ்ட் அப்ளிகண்ட்டு 35 லட்சம், நான் செகண்ட் அப்ளிகண்ட்டு அந்த இன்னொரு டெபாசிட்டில் 40 லட்சம் முடிச்சு. அப்போ 40 லட்சத்துக்கு இப்படி பிரித்து போட்டிங்கன்னா நாளைக்கே அந்த பேங்கே மூடிட்டா கூட 40 லட்சம் கொடுத்துருவாங்க. இப்போ முதல்ல நம்ம ஆளுங்க ஒரு பழைய காலத்தில் என்ன டெக்னிக் வரும்னா 15 பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிடுவோம், 15 பேங்க்ல டெபாசிட் பிரித்து போட்டுருவோம், பேங்க் முடிஞ்சால் கூட 15 கிடைக்கும் அப்படின்னு. அப்போ இப்போ புது ரெகுலேஷனில் அந்த மாதிரி சொல்ல பர் பேன் அப்படின்னு சொல்லிட்டான். நீங்கள் 150 பேங்க் இந்தியாவில் போட்டாலும் பர் பேனுக்கு 5 லட்சம் தான் எலிஜிபிள்னு சொல்கிறான். இப்போ 3 பேங்க் 4 பேங்க் கண்டினியூஸாக மூடிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க தோராயமாக. இவர் எல்லாத்துலேயும் 25 லட்சம் போட்டிருந்தா இவருக்கு மொத்தமே 5 லட்சம் தான் கிடைக்கும். அதுக்கு பதிலாக நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்கன்னா அது கரெக்டாக. சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக எப்படி தெரியும் எங்களுக்கு? நீங்கள் என்னமோ இவங்க பேரில் போடுங்க அவங்க பேரில் போடுங்க அப்படின்னு டவுட் வந்ததுன்னா ஆர்பிஐ சைட்டில் போட்டு டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டின்னு அப்படின்னு வெப்சைட்டை வச்சுருக்காங்க. அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு செட்டப்பே கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்கள் டெபாசிட் எந்த காலத்துலையும் உங்கள் அசல் போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இஷ்யூவரோட ஃபினான்ஷியல் ஹெல்த் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? இப்போ அவங்களோட லாஸ்ட் இயர் எவ்வளோ லாபம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அது டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க, அதுக்கு முந்தின வருஷம் எவ்வளோ லாபம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க, இந்த கம்பெனி லாஸ்ட் இயர் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, இந்த வருஷம் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, இந்த கடன் வாங்கினதுனால அவங்க லாபம் குறைஞ்சிருக்கா, கடன் வாங்கி ஏற்கனவே இந்த பழைய கடன் அடைச்சிருக்காங்களா, லாபத்துலேருந்து கடன் அடைச்சிருக்காங்களா, இது பார்க்கணும். இப்போ நான் இருக்கேன், உங்கள்கிட்ட வந்து கடன் வாங்குறேன், நான் சம்பாரிச்சு நான் உங்களுக்கு கடன் அடைக்கலாம், அது ஒரு விஷயமான கடன். இவர் இருக்காரு, அவர்கிட்ட போய் நான் கடன் வாங்கி உங்கள் கடன் அடைக்கிறேன், அவர் கடன் வரும்போது இன்னொருத்தட்ட கடன் வாங்கி அவர்கிட்ட அடைக்கிறேன், அவர் கடன் இருக்குது இன்னொருத்தர் கடன் இருக்குது, இது கரெக்டாக தப்பா? தப்பு. ஏன்னா என்கிட்ட நான் வாங்கின கடனை என்னால் அடைக்க முடியல, இன்னொருத்தரை துணையாக வச்சு பண்ணுறேன், ரொட்டேஷன் பண்ணுறேன். அப்போ ரொட்டேஷன் எங்கே பண்ணாலும் பிரச்சனை இருக்குது. அப்போது அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்த்தோன்னா இவர் வெளிலேருந்து பாரோ பண்ணி அந்த முதல்ல வாங்கின கடன் அடைச்சாரா, இல்லை வர லாபத்தில் அந்த கடன் அடைச்சாரா, இந்த மாதிரி அதை பார்க்கலாம். அவங்க கம்பெனியோட லாபம் பெருசா இல்லையா, என்ன மாதிரி ப்ராடக்ட் பண்ணுறாங்க, அவங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு கோயிங் ஃபார்வர்டில் பாசிபிலிட்டிஸ் இருக்கா, பாசிபிலிட்டிஸ் இல்லையா, இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் படிக்கணும். அப்போ இது படிக்கணும்னா யார் படிக்க முடியும்? கொஞ்சம் இன்ஃபார்ம்டு இன்வெஸ்டர் தான் படிக்க முடியும். அப்போது அதை படித்தாலும் எல்லா நேரத்துலையும் கரெக்டாகிடுமா? கரெக்டாக தப்பு வரத்துக்கும் சான்ஸ் இருக்கு. அதனால் அந்த ரிஸ்க்கும் இருக்கிறதுனால நீங்கள் பாண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர் இருந்தால் பாண்ட் உள்ளே போகணும். இப்போ பேங்க்ல அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு மாதிரி இருக்கு சார், மந்த்லி, குவார்டர்லி, இயர்லி அப்படின்ட்டு. பாண்ட்ல எப்படி சார் இருக்கு இன்ட்ரெஸ்ட்? இல்லை, பாண்டு மோஸ்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லி இல்லை ஆனுவல் தான் கொடுக்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் டைம் குமுலேட்டிவ் யாரும் கொடுக்குறது கிடையாது. இப்போ எல்லாருமே நீங்கள் ஒன்லி ஆஃப் இயர்லியாக இஷ்யூ பண்ணிவிடுவாங்க, இல்லை இந்த இயர்லியாக இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு மார்ச் மாதம் போய் ஒரு பாண்டை வாங்குறேன், அது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜூனில் வருதுன்னா அந்த 4 மாதம் ஏப்ரல், மே, ஜூன், மிட் மார்ச் போடுறது, அந்த மிட் மார்ச் சேர்த்து ஜூன் மாதம் 30ஆம் தேதி முடிஞ்சோடனே அந்த வட்டியை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அந்த இயர் ரெண்டு டிசம்பர் முடிஞ்சோடனே ஜனவரியில் கால்குலேட் பண்ணி வட்டியை கொடுத்துருவாங்க. இது மாதிரி இருக்கும். பாண்டிலே சில விஷயங்கள் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதாவது நான் வந்து என் வியாபாரம் இப்படி போகும், இன்னும் கொஞ்சம் வியாபாரம் பெருகும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், பாண்ட் இஷ்யூ பண்ணுன்னு சொல்கிறேன். 10 வருஷம் பாண்டு, எவ்ரி 2 வருஷம் உங்களோட போட்ட கேபிட்டலில் நான் 20% திருப்பி கொடுத்துருவேன், வட்டி கொடுக்கும்போது அசலையும் திருப்பி கொடுத்துருவேன் இப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் வரும் இன்ட்ரெஸ்ட் வண்டி கொடுப்பாங்க, மெச்சூரிட்டியும் போது நீங்கள் கட்டின பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ சில பேர் கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்குது, பெனிஃபிட் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க அப்பயே சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி எவாலுவேட் பண்ணணும்னு முதல்ல ஒரு கேள்வி எழுப்பியிருந்தீங்க. இப்போ இது ஒரு கேள்விக்கு உங்களுக்கு என்ன, யார் 2 வருஷத்தில் நான் பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னா அவன் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தானே இருக்கணும். இல்லாட்டி வாங்கணும் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் பணத்தை திருப்பி கொடுக்க முடியாதுல்ல. அப்போ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஒன்று இன்ட்ரெஸ்ட் பே அவுட் எப்படி பண்ணுறாங்க. அப்போ ஒரு சில பேர் குவார்டர்லி பேங்க் கொடுக்குறதில்ல, ஏன்னா பிகாஸ் நிறைய பேப்பர் ஒர்க் ஆகுது, காஸ்ட் ஆஃப் பாரோயிங் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு எல்லாரும் ஆஃப் இயர்லி ஆனுவல் தான் பண்ணுறாங்க. ரெண்டாவது பாண்ட் வாங்கினா இன்னும் நாம வச்சுக்கணும், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். முதல்லலாம் டிமேட் அக்கௌண்ட் இல்லாமல் வெறும் பாண்டு கொடுத்துருந்தாங்க, இப்போ எல்லாருமே டிமேட்டில் தான் கிரெடிட் பண்ணுறாங்க. அப்போது அது டிமேட்டை பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருந்தா ஈஸியாக இருக்கும். இப்போ பேங்க்குக்கும் இதுக்கும் இதான் டிஃப்ரென்ஸ். மந்த்லி கேஷ் ஃப்ளோ வேணுன்றவங்க பாண்டு பக்கத்தில் போக முடியாது, ஏன்னா ஆஃப் இயர்லியில் ஆனுவல் தான் இப்போ கொடுக்குறாங்க. அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற பாண்ட்லாம் எது சார் சொல்லுவீங்க? இல்லை, நிறைய ப்ரைவேட் பாண்ட்ஸ் தான் நிறைய வரும். அதிக வட்டி கொடுக்கறதுலாம் வந்து சின்ன கம்பெனிகளாக இருக்காங்க, அவங்க தான் அதிக பார்க்குற மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸு, குட்டி கம்பெனி, அவங்க வந்து அவங்களே ஆக்டிவிட்டியே லெண்ட் பண்ணுறவங்க, இவங்க தான் அதிக அளவு கொடுப்பாங்க. இப்போ ஸ்டேட் பேங்க் வேண்டிய ஒரு பாண்டு வருவான், பர்பச்சுவல் பாண்டுன்னு. அவன் பார்த்தா டெபாசிட்டு 6.5% கொடுத்தா 7% கொடுப்பான். இப்படி தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பெரிய கம்பெனி ரிலையன்ஸ் வந்து நாளைக்கு ரைஸ் பண்ணுறான், டாட்டா வந்து ரைஸ் பண்ணுறாங்க, நாளைக்கு ஆதித்யா பிர்லா வந்து ரைஸ் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இவங்கெல்லாம் கால்டு டாப் ரேங்கிங் பாண்ட்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எவ்வளோ கொடுக்குறதோ அதை விட 1/2%, 1/4%, 3/4%, 1% இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் தருவாங்க. இப்போ 10 வருஷம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். 10 வருஷம் கவர்மெண்ட் செக்யூரிட்டி இன்றைக்கி வந்து ₹6,000 வட்டி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் வந்து ரைஸ் பண்ணால் ₹6.25 இல்லை ₹7, ₹7.25 வட்டி தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க சொன்னால் கவர்மெண்ட் ஈக்குவலாக நாங்களும் பெரிய ஆள் தான்,
அதனால ஜாஸ்தி கொடுக்கும். அப்புறம் இது சின்ன கம்பெனி வந்து வாங்குறாங்கன்னா அவங்க 14% 15% கொடுக்குறோம். சில பாண்ட்லாம் இன்றைக்கி 14-15% கூட வட்டி தராங்க. ஸோ அதனால் அந்த ரிஸ்க்கு வந்து மாறிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு ரிஸ்க் வேண்டான்னா பரவாயில்ல, நம்மள்ட்ட இருக்கிற பணம் 5 லட்சம் போனால் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க இந்த 14% வட்டி கொடுக்குறதையும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் கண்டிப்பா சார். பாண்ட்ஸை பத்தி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. நன்றிம்மா. வணக்கம். உங்கள் நேயருக்கும் என்னுடைய வணக்கங்கள்.